Hi, hello, வணக்கம். இன்னைக்கு நம்ம மெட்டாமேட்டர்ஸ்ல அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் ஃபார் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் பத்தி பார்க்க போலாம். சோ அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர்னா என்ன? வால்யூம் ஆஃப் யூனிட் செல் டிவைடட் பை டோட்டல் யூனிட் செல் வால்யூம். அப்படின்னா என்னன்னா இப்போ FCC ல வந்து நமக்கு வால்யூம் ஆஃப் யூனிட் செல்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் per unit cell என்னன்னு தெரியும் நமக்கு 4 சரிங்களா. சோ இப்போ வால்யூம் ஆஃப் யூனிட் செல் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளவு 4 into யூனிட் செல்லோட வால்யூம் 4/3 pi r³ சரிங்களா. அதுக்கு அப்புறமேல டோட்டல் யூனிட் செல் வால்யூம் என்னது a³ சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ரிலேஷன்ஷிப் between a and r கண்டுபிடிக்கணும்ல. சரி FCC ல வந்து இந்த ஃபேஸ்ல வந்து ஆட்டம்ஸ் வந்து க்ளோஸா இருக்கும்ல, அப்போ நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி எடுக்கணும். இது வந்து A அப்படின்னா வந்து யூனிட் லென்த் இந்த இது சைடு, அதுக்கு அப்புறமேல இது A இது ஒரு R, இது 2R, இது இன்னொரு R. ஸோ ரிலேஷன்ஷிப் எப்படி எழுதுவோம்? பித்தாகரஸ் தியரம்ல a² + a² = 2a² இந்த இது வருதுல்ல. So, இது என்ன r plus 2r plus r the whole square. So, 2a² = 4r the whole square. இப்படி பண்ணும்போது இதோட ரிலேஷன் வந்து a = 4 / √2r. சரிங்களா. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நாம இப்போ அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போறோம். So, 10/3 pi r³ divided by 4 divided by √r the whole cube. So, இதை வந்து ரிசால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் எவ்வளவு வரும்னா 0.74. ஸோ இதுதான் வந்து FCCயோட அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.